ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த முதல்வர் மருந்தகத்தில் போதிய மருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். சென்னை சூளைமேடு காமராஜர் நகர் பகுதியில் உள்ள முதல்வர் மருந்தகத்தில் இரத்த அழுத்த, சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களுக்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா மினி கிளினிக்குகளை மூடிவிட்டு வெற்று விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு முதல்வர் மருந்தகம் என தொடங்கி மருந்து இல்லை, நாளை வா, அடுத்த நாள் வா என அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ப்ரெஷர் மாத்திரை கேட்டேன், இன்சுலின் கேட்டேன், சுகர் இன்சுலின் இல்லைன்னுட்டாங்க, இன்னும் வரலை அப்படின்றாங்க. இன்சுலின் வரலன்னாங்க, நான் 4 டேஸாக அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், இன்னும் வரலன்னாங்க. ப்ரெஷர் மாத்திரை அதுவும் இன்னும் வரலன்றாங்க. மீண்டும் தோல்வி அடைந்தது. திராவிட மாடல் நிர்வாகத்தால் எந்த துறையிலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாகியுள்ளது. தொழிற்சங்கங்கள் ஆரம்பத்தில் 23 தொழிலாளர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்வதை நோக்கமாக கொண்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்களை பணி அமர்த்துவதற்கான உறுதியேற்புக்கு பிறகு தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்ப ஒப்புக்கொண்டனர். ஆனால் வேலை நிறுத்தம் செய்த 1000 பேரும் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கோர வேண்டுமென சாம்சங் நிறுவனம் வற்புறுத்தியது. மேலும் வேலை நிறுத்தம் சட்டவிரோதமானது என கூறி 8 கூடுதல் நாட்கள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் எனவும் சாம்சங் நிறுவனம் அறிவித்தது. இதனால் சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடர முடிவு செய்திருக்கின்றனர். தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாதது திராவிட மாடல் நிர்வாகத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தி இருப்பதாகவே பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர்.